ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கிற நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 328வது குரலாக அமையிருக்கின்றது. நல்ல ஒரு குரலாகவும் அமையிருக்கின்றது. இந்த குரலுக்கான 3 உரைகளும் நல்ல உரைகளாக அமைய பெற்றிருக்கின்றது. முதலிலே நாங்கள் குரலை காண்போம். நன்றாகும் ஆக்கம் பெரிதெனினும் சான்றோர்க்கு கொன்றாகும் ஆக்கம் கடை. நன்றாகும் ஆக்கம் பெரிதெனினும் சான்றோர்க்கு கொன்றாகும் ஆக்கம் கடை என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவதை காண்போமாக இருந்தால், கொலையால் நன்மையாக விளையும் ஆக்கம் பெரிதாக இருந்தாலும் சான்றோர்க்கு கொலையால் வரும் ஆக்கம் மிக இழிவானதாகும். கொலையால் நன்மையாக விளையும் ஆக்கம் பெரிதாக இருந்தாலும் சான்றோர்க்கு கொலையால் வரும் ஆக்கம் மிக இழிவானதாகும் என்பதாக அமைந்திருக்கின்றது. ஒரு உயிரை பலி கொடுப்பதாலோ அல்லது கொலை செய்வதாலோ வருகின்ற நன்மை பெரிதாக இருந்தாலும் அந்த நன்மையை நேர்மையானவர்கள், அறத்தின் மீது பற்று கொண்டவர்கள், உயிர்மேல்கள் அதை இழிவானதாகத்தான் கருதுவார்கள். அந்த இழிவான நன்மையாகத்தான் அதை கருதுவார்கள் என்பதாக முதலாவது உரை அழகாக சொல்லியிருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் நன்றாகும் ஆக்கம் பெரிதென்னும் சான்றோர்க்கு கொன்றாகும் ஆக்கம் கடை என்பதற்கான என்ற குரலுக்கான அழகான ஒரு தெளிவான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், பெரிதாக நன்மை தரக்கூடிய அளவுக்கு கொலை பயன்படக்கூடும் எனினும் நல்ல பண்புடைய மக்கள் அந்த நன்மையை இழிவானதாகவே கருதுவார்கள். ஒரு கொலை நடப்பதன் மூலம், ஒரு பலி கொடுப்பதன் மூலம், ஒரு உயிரை துன்புறுத்துவதன் மூலம் பெரியோரு நன்மை விளையுமாக இருந்தாலும் நல்ல பண்புடையவர்கள், அறத்தின் மீது பெற்றுக்கொண்டவர்கள், நேர்மையாக வாழ்பவர்கள் அவ்வாறான நன்மையை இழிவானதாக, கேவலமானதாகத்தான் கருதுவார்கள் என்பதாக கலைஞருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பையா அவர்களும் நன்றாகும் ஆக்கம் பெரிதெனினும் சான்றோர் கொன்றாகும் ஆக்கங்கடை என்ற குரலுக்காக சற்று வித்தியாசமான உரைநடையிலே அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், வேள்விகளில் கொலை செய்வதால் நன்மை வரும் செல்வம் பெருகும் என்றாலும் பிற உயிரை கொல்வதால் வரும் செல்வத்தை சான்றோர் இழிவானதாகவே எண்ணுவார்கள். அது ஒரு யாகத்திலே, ஒரு வேள்வியிலே ஒரு பலி கொடுப்பதன் மூலம் பெரியொரு நன்மை விளையும், பெரிய செல்வம் பெருகும் என்றாலும் பிற உயிரை நேசிக்கக்கூடியவர்கள், பிற உயிரை துன்புறுத்தாது வாழ்பவர்கள், அறத்தின் மீது பற்றுக்கொண்டு வாழ்பவர்கள், உயிர்மை நேயர்களாக வாழ்பவர்கள் அவ்வாறான செல்வத்தையும் அவ்வாறான செயற்பாடையும் இழிவானதாகவே, கேவலமானதாகவே எண்ணுவார்கள் என்பதாக சாலமன் பாப்பா என்ற உரை அமைந்திருக்கின்றது. உண்மையில் இந்த 3 உரைகளும் எங்களுக்கு அழகாக ஒன்றை சொல்லுகின்றது. எந்த உயிரையும் துன்புறுத்தி, எந்த உயிரையும் கொன்று நாங்கள் எங்களுக்குரிய செல்வத்தையோ சொத்தையோ நாங்கள் சேர்க்கக்கூடாது. நேரான வழியிலே, நேர்மையான வழியிலே எங்களுடைய வாழ்க்கை பாதையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இது அழகாக சொல்லியிருக்கின்றது. ஒரு உயிரை துன்புறுத்தி, ஒரு உயிரை பலி கொடுத்து, ஒரு உயிரை கொன்று நாங்கள் அதால் வருகின்ற நன்மையை இந்த நேர்மையானவர்கள், சான்றோர்கள், மக்கள், உயிர்மை நேயர்கள் அதை இழிவானதாக, கேவலமானதாகத்தான் எண்ணுவார்கள். ஆகவே நாங்கள் நேர்மையானவர்களாக, நல்லவர்களாக, நல்ல வழியிலே எங்களுடைய சொத்துக்களை நாங்கள் சேர்க்க வேண்டும், செல்வத்தை நாங்கள் சேர்க்க வேண்டும் என்பதைத்தான் இந்த குரல் எங்களுக்கு அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. நாங்களும் இந்த குரலை உங்களுக்குள்ளே உள்வாங்கி நல்ல வழிகளிலே நாங்கள் எங்களுடைய செல்வங்களை, சொத்துக்களை சேர்த்துக் கொள்வோம். நன்றாகும் ஆக்கம் பெரிதெனினும் சான்றோர்க்கு கொன்றாகும் ஆக்கம் கடை. ஓம் நம சிவாய. அடுத்த குரலை சந்திக்கலாம்.